ஒரு அடர்ந்த அமைதியான காட்டில் காட்டு ராஜா சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சின்ன எலி துள்ளி விளையாடிக் கொண்டே அங்கே வந்தது. தெரியாமல் எலி சிங்கத்தின் மேல் ஏறிவிட்டது. சிங்கம் திடீரென்று கண் விழித்து, யார் என் தூக்கத்தை கலைத்தது என்றது. பயந்து நடுங்கிய எலி, ஐயா சிங்கராஜா, என்னை மன்னிச்சிடுங்க என்றது. சிங்கம் எலியை பிடித்து, உன்னை சாப்பிட எனக்கு 1 வினாடி போதும் என்றது. எலி கண்ணீர் மல்க, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றது. சிங்கம் சிரித்து கொண்டே, நீயோ ஒரு சின்ன எலி, என்ன உதவி செய்யப் போகிறாய் எனக்கு என்றது. ஆனாலும் கருணையுடன் எலியை அங்கேயே விட்டு சென்றது. எலி சந்தோஷமாக சிங்கராஜாவுக்கு நன்றி தெரிவித்து ஓடிப்போனது. சில நாட்கள் கழித்து அதே காட்டில் சிங்கம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வேட்டைக்காரன் வலையில் சிக்கிக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் தப்ப முடியவில்லை. உதவி உதவி என்று சத்தமிட்டது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே ஓடி வந்தது. பயப்படாதீங்க சிங்கராஜா, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்றது. அந்த சின்ன எலி தன் கூர்மையான பற்களால் வலையை கடித்து அறுத்தது. சிங்கமும் விடுதலையானது. நானோ உன்னை ஒரு சின்ன எலி என்று நினைத்தேன், ஆனால் இன்று நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று புன்னகையுடன் சொன்னது. எலியும் புன்னகையுடன் நன்றியை தெரிவித்து அங்கிருந்து சென்றது. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.